வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கொத்தமல்லி தழை தொக்கு பண்ண போறோம். இந்த தொக்கு நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு திக்கான காம்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல வாஷ் பண்ண 1/4 கப் கறிவேப்பிலை இலைகள், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி கட் பண்ணது, 6 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட கிளீன் பண்ண கொத்தமல்லி இலைகள். ஒரே நேரத்தில் எல்லா கொத்தமல்லி இலைகளையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் கல் உப்பும் 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்க்கிறேன். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கலாம். அடுத்து மீதி உள்ள இலையும் 2 பேட்சா போட்டு அரைச்சிடலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதை தண்ணியோடையே சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துட்டோம்னா நல்லா ஒன்று போல அரைப்பற்றும். இது அரைக்கிறதுக்கு 1/4 கப் தண்ணி எடுத்தோம். எல்லா தண்ணியும் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். இந்த தொக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாசம் வரையுமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்து, இப்ப கடுகு பொரிஞ்சு நல்லா உளுந்து செவந்துருச்சு. இது கூட கறிவேப்பிலை, அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். கூடவே 3/4 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண பெருங்காய பவுடர். நீங்க வறுக்காத பெருங்காய பவுடர் எடுத்தீங்கன்னா இந்த விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கங்க. இப்ப சேர்த்தோம்னா வறுத்த பொடி சேர்த்தோம்னா தொக்கு நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நல்லா ஒன்னா கலந்து விட்டுட்டு இது கூட உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த தொக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இடையில நல்லா ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா சுருள வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா நம்மளுடைய கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாசம் வரையும் கெட்டு போகாம இருக்கும். நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்ல காஞ்ச ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி தழை சீப்பா கிடைக்கிற சமயத்துல நிறைய இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாசம் வரையும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.